Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. நான் சங்கர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து MMSS 2-in-1 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தூக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இளநீ வாங்கிட்டு வந்து நான் பார்சல் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதில் நிறைய பேர் இன்னும் டீட்டெயில்டு வீடியோ கேட்குறீங்க. என்ன தான் நம்ம ரீல்ஸ் போட்டாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக எப்போயுமே நம்மளது வந்து டீட்டெயில்டு வீடியோ வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த தூக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் இன்னோவேஷன் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இருந்த விஷயம் தான் இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு 20-30 வருஷம் 40 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தூக்கு வந்து பித்தாளையில் இருந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது இன்கார்பரேட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இளநீ வாங்கும்போதோ இல்லைனா ஒரு டீ வாங்கும்போதோ இல்லைனா ஒரு சாம்பார் வடை வாங்கும்போதோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது 2 பாத்திரம் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ வந்துட்டு ஒன்றுக்குள்ளே இன்னொரு பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுதான் இந்த தூக்குடைய ஸ்பெஷாலிட்டி. இது வந்து 2-in-1 தூக்குன்னு ஏன் வச்சுருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே தூக்கில் வந்துட்டு ஒரு அடிஷ்னல் கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். அதனால் கீழே இருக்கிற பாத்திரத்தில் வந்துட்டு மெயின் ஃபுட்டும் அதோட ஸ்நாக்ஸு வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் பாருங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிறது தான் இந்த MMSS 2-in-1 தூக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, செகண்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.6 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, கடைசி சைஸ் வந்துட்டு 1.8 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுதான் இதோடைய கெப்பாசிட்டி. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3லேயுமே வந்து உங்களுக்கு மூடி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஒரு அடிஷ்னலாக ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் வந்து ஈச் கெப்பாசிட்டி வந்து 300 ml கெப்பாசிட்டி. ஓகேங்களா? 300 ml கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் பாருங்கள். இதுக்குள்ளே அது வந்துடும். அதே மாதிரி அடுத்த சைஸு இதுக்குள்ளேயும் சேம் 300 ml தான். ஓகேவா? அடுத்தது இதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா 300 ml தான். 3க்குமே 300 ml கெப்பாசிட்டி இருக்கிறது நமக்கு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் இளநீ வாங்கிட்டு வர வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க இதுலேயே நான் அட்டாச் பண்ணுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஐட்டம் தான் வாங்கிட்டு வர போகிறோம். ஃபுல்லாக 2 பார்ட்டிஷன் நமக்கு தேவை அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த பாத்திரத்தை நீங்கள் வீட்டிலே எடுத்து வச்சுக்கலாம். இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளநீ வாங்குகிறோம் அப்படின்னீங்கன்னா இளநீ தண்ணி இதில் வாங்கிட்டு இந்த கப்பு மேலே வச்சிட்டிங்கன்னா அந்த குருத்துன்னு சொல்லுவாங்க, அந்த குருத்தை எடுத்து போடுறதுக்கும் யூஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம தேங்காய் எடுத்து போடுறதுக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கம்மங்கூழ் வாங்குறீங்க, கம்மங்கூழ் வாங்கினீங்கன்னா கீழே கம்மங்கூழ் வாங்கிட்டு மேலே வந்து அந்த ஊறுகாவோ அப்படி இல்லைன்னா மாங்காவோ இல்லைன்னா வரமிளகாவோ அப்படி இல்லைன்னா மோர் மிளகாவோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது மேலே வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் சாம்பார் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கும் ஒய்ஃப்க்கும் உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்கன்னா சாம்பார் வடை வாங்கிட்டு வருவோம். இந்த சாம்பார் வடை வாங்கிட்டு வரும்போது கீழே வந்து சாம்பார் வடை வாங்கிக்கலாம், மேலே வந்துட்டு தேங்காய் சட்னி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதாங்க இந்த தூக்குடைய ஸ்பெஷாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பியோர் காயில் ஷீட்டில் தயார் பண்ணியிருக்கோம். இன்னும் மல்டி பர்பஸ் நீங்களே இதில் வந்துட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி என்ன வேணாலும் வாங்கிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புளி சாதம் கீழே போட்டுட்டு மேலே வந்துட்டு அதுக்கு பொரியல் வச்சுக்கலாம், இல்லை முறுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பிரியாணியும் போட்டுட்டு மேலே ரைத்தா கூட போடலாங்க. அது உங்கள் விருப்பம் தான். இது லிக்விட் ஃபுட் தான் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு இல்லை, ட்ரை ஃபுட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சீடை, அத்திரசம், முறுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் கேரிங் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்ல. எஸ், நம்ம பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும். இளநீ கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தூக்கி இல்லாத போகும்போது என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் கவரில் கட்டிட்டு வரோம். இளநீ கூட பரவாயில்ல, அது வந்து நமக்கு கோல்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டீ வாங்கிட்டு வரோம், இந்த சாம்பார் வடை வாங்கிட்டு வரோம் பாருங்கள், அவ்வளோ பிளாஸ்டிக்கில் நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வரோம், சுட வாங்கிட்டு வரோம். தயவு செஞ்சு நம்ம வந்து ஒரு டிக்னிட்டியை பார்க்காம நான் போய் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்காம ஸ்டீல் பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி கௌரவம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறத விட இது வந்து மச் மோர் பெட்டர். நான் சேலமில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாம்பாரோட ரெகுலராக வாங்குவோம். எப்போயாச்சும் மாதத்துக்கு 1 தாட்டி 2 தாட்டி வாங்குவோம். அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. சார் சூப்பராக இருக்குது சார் இந்த தூக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கடையில் தாங்க இருக்குது, வேணால் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் சூப்பராக இருக்கிற அந்த தூக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லார் வீட்டுக்கும். இதோடைய ப்ரைஸ் சொல்லிடுறேன், இதோடைய சர்ச் கோட் சொல்லிடுறேன், இதோட எடையும் சொல்லிடுறேன். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது 1.3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இது டிஸ்கவுண்ட் போக 599 வருதுங்க. 599 வருதுங்க. இது நமக்கு எவ்வளோ 440 கிராம் 450 கிராம் வருதுங்க. இது சின்னது டிஸ்கவுண்ட் போக 599 வருதுங்க. அடுத்தது சென்டர் சைஸுங்க 1.6 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதோட டிஸ்கவுண்ட் போக 649 வருதுங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 513 கிராம் வருதுங்க.
அடுத்தது வந்து சைஸ் நம்பர் வந்து 3ங்க, அதாவது 1.8 லிட்டர்ஸ். இதோட எடை எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 600 கிராம் வருது. டிஸ்கவுண்ட் போக 699 வருதுங்க. ஸோ தட் இது மூணுமே இப்போ அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கு. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த ரீல்ஸும் நான் வேணால் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க www.meenakshi.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம சர்ச் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து MM691 போட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்துடும். 1.3 லிட்டர்ஸ் வந்துடும். MM692 அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் 694 வர்த் இருக்கிற இந்த ப்ராடக்ட் 1.6 லிட்டர்ஸ் தூக்கு வரும். அதே மாதிரி MM693 நம்ம சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 699 இருக்கிற தூக்கு வரும். ஓகேங்களா, இதுதான் நம்ம தூக்குடைய சர்ச் கோடெல்லாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா துருப்பிடிச்சாலோ உங்களுக்கு கீரல் விழுந்தாலோ துருப்பிடிச்சாலோ உங்களுக்கு வந்து கட்டானாலோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. பயப்படவே தேவையில்லை. ஏன்னா காயில் ஷீட்டில் தான் தயார் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது வந்து 15 சென்டிமீட்டர்ஸ் வருதுங்க ஹைட்டு, சின்னது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 18 சென்டிமீட்டர்ஸ் வருது ஹைட்டு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஸோ தட் இந்த 3 தூக்கும் இப்போது வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வந்து இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். யாராச்சும் அடிக்கடி பார்சல் வாங்குறாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து டேக் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ப்ராடக்டோட இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணேன். Until then, this is Shankar signing off. Take care. Bye.